ஹல்லேலூயா. ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலவடையில் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். அவர் நல்லவர், இம்மட்டுமாய் கிருபை செய்தவர். நமக்கு ஒரு ஆண்டை கூட்டி கொடுத்திருக்கிறார். எல்லாரும் சோதரம் பண்ணலாமா? அவருடைய நாமத்தை நாம் மையப்படுத்துவோம். ஹல்லேலூயா. தேவனே நாங்கள் ஆராதிக்கிறோம், பிதாவே நாங்கள் ஆராதிக்கிறோம், பரிசுத்தரே நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. நல்லவரே, வல்லவரே, அன்புள்ளவரே, பரிசுத்தமானவரே, நீதி உள்ளவரே, நியாயாதிபதியே. ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. இரக்கமும் கிருபையுமானவரே நன்றி, 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 நன்றி ராஜா. நம்ம எல்லாரும் சோதரம் பண்ணும், நம்ம எல்லாரும் சோதரிக்கலாம். நாம் செவிக்க போகிறோம். நம்ம இதில் இருக்கிற அண்ணால் முன் வந்து எங்கே இருக்கிற பிரைஸ் முன்னாடி வந்து ஜோமன் பிரைஸ். சோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் பா. சோத்திரம் பா, சோத்திரம் பா, சோத்திரம் பா. ரட்சகரே சோத்திரம், மீட்பரே சோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, இந்த ஆண்டின் முதல் ஆராதனைக்காய் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட ஆண்டவரே உம்முடைய தேவ பிரசன்ன மகிமை வல்லமை அபிஷேகம் இறங்கி ஆண்டவரே இந்த ஆராதனையை ஆளுகை செய்யும்படியாய் துதிக்கிறோம் ஆண்டவரே. தடைகள் எல்லாம் மாற்றி ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. பாடல்களுக்காய் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய வார்த்தைக்காய் துதிக்கிறோம் ஆண்டவரே. வர்ஷிப்காய் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா காணிக்கையின் பகுதி, அறிவிப்பின் பகுதி எல்லாவற்றுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் உடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆறு முதல் முடி வரைக்கும் தெய்வீக பிரசன்ன வல்லமை அபிஷேகம் ஆண்டவரே நிறைவாய் இருக்கும்படியாய் துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டு எங்களையும் ஆண்டு கொண்டு கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம், தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். உட்காருவோம். துதித்து பாடிட பாத்திரமே, தூங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே, தூங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் சோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் நீண்டதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினியூடாய் நடந்தாலும்
ஆழியில் தண்ணீரை கடந்தாலும் அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும் சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கென்றதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வராந்திர யாத்திரையில் இன்பராமேசு நம்மோடிருப்பார். இந்த வராந்திர யாத்திரையில் இன்பராமேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நாம் வருகையிலும் புகழிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கியதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கர்த்தாவுன் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவுன் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கெத்செமனே பூங்காவினில் கதறி அழும் ஓசை, கெத்செமனே பூங்காவினில் கதறி அழும் ஓசை, எத்திசையும் தொனி கேட்கின்றதே. எங்கள் மனம் திகைக்கின்றதே, கண்கள் கலங்கிடுதே. என் கண்கள் கலங்கிடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்பொழுதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. சிலுவையில் மாட்டி வதைத்தனரோ, உம்மை செந்நிறமாக்கினாரோ. சிலுவையில் மாட்டி வதைத்தனரோ, உம்மை செந்நிறமாக்கினாரோ. அப்பொழுதும் அவர்காய் வேண்டினீரோ, அன்போடு அவர்களை கண்டீரன்றோ. அப்பாவும் மனம் பெரிதே, ஏசப்பா
அப்பாவும் மனம் பெரிதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ. என்னையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம், தந்து விட்டோம் அன்பின் கரங்களிலே. ஏற்று என்றும் நடத்தும், என்னை ஏற்று என்றும் நடத்தும். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்பொழுதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. எல்லாரும் பாடலாம். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். அல்லேலூயா. ஆனந்தம் ஆனந்தமே நம் நண்பரின் திருப்பாதத்தில். குதூகலம் குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். எக்கால சத்தம் தூதர்கள் கூட்டம் இயேசு வருகின்றார். எக்கால சத்தம் தூதர்கள் கூட்டம் இயேசு வருகின்றார். ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாவும் மகிமையில் பிரவேசிப்போம். நாம ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாவும் மகிமையில் பிரவேசிப்போம். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நானே. தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. ஆவியான தேவன் அச்சாரமானார் அதிசயம் அதிசயமே. ஆவியான தேவன் அச்சாரமானார் அதிசயம் அதிசயமே. குதூகலம் கொண்டாட்டமே நம் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே நம் இயேசுவின் சன்னிதானத்தில். வல்லவராம் இயேசு வாழ வைக்கும் தெய்வம் வெற்றி மேலே வெற்றி தந்தார். வல்லவராம் இயேசு வாழ வைக்கும் தெய்வம் வெற்றி மேலே வெற்றி தந்தார். ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். நாம ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையாய் மீட்பு, பரிசுத்த ஆவியினார்.
கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையாய் மீட்பு, பரிசுத்த ஆவியினார் குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். ஆமாங்க. ஐயா வாழ்க வாழ்க, ஓம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியோ என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியோ என் நேச கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போ, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போ. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. காக்கும் கரங்கள் உண்டு இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஆமாங்க, விசுவாசமா ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சத்தமே வரலங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. சொல்லுங்க, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. ஆழத்துல
Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Amen. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. எல்லாம் கை தட்டுங்க. Hallelujah. எல்லாம் கண்ணை மூடு, கை தட்டுங்க. Hallelujah. எல்லாம் கண்ணை மூடு. Hallelujah. 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 ஆராதனை அரவா ஏசுநாதாம் உந்தன் தயவா என்னை நடத்தோ. யாரும் கை தட்ட வேண்டாம், நீங்கள் மியூசிக் வாசிப்பாங்க, யாரும் கை தட்ட வேண்டாம். அப்படியே கரம் உயர்த்தி இந்த சரணத்தை என் கூட சேர்ந்து பாடு. அதா உன் தேக்கற்றோராய் கைவேடேனே கல்லங்கிடீரே என்றதாலே சோத்திரோ. மறுபடியும் தேக்கற்றோராய் நல்ல ரெண்டு கை அப்படியே உயர்த்தி சொல்லுங்களேன். எங்கிடீரே என்றதாலே சோத்திரோ. நீரறியாதோ நேரிடா ஏன் தலை முடியோ ஏண்ணி நீரே நீரறியா. 2025 உனக்காக லை முடியோ ஏண்ணி நீரே என்னை மறவா ஏசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்தோ. இப்போ ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடந்த மாதம் 3ஆம் தேதி நான் எப்போவுமே வீட்டில் நான் அதிகாலையும் ஜெபிப்பேன், சாயந்தரத்துலையும் ஜெபிப்பேன். நான் தனிமையில் நிறைய கடவுளை தான் நினச்சிட்ருப்பேன். அன்றைக்கி ஈவினிங் நான் ப்ரேயர் 7 மணிக்கு முடிச்சு 7:10க்கு நான் ப்ரேயர் முடித்தேன். அன்றைக்கி எங்கள் வீட்டில் யாருமே இல்லை. எப்போவுமே எங்கள் வீட்டில் பசங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இல்லை, அவன் சின்னவன் காலேஜ் முடிஞ்சு வந்தால் கூட வீட்டில் இருக்க மாட்டான், அவனும் வெளியே போயிடுவான். அன்றைக்கி பார்த்து அவன் பசங்களாம் ஃபோன் பண்ணாங்க. அவன் ஃபோனை கட் பண்ணிவிட்டு வீட்டில் தான் படுத்திருந்தான், நல்லா தூக்கத்தில் இருந்தான். அவன் தூங்குறப்ப நான் எப்போவுமே கதவை லாக் பண்ணிவிடுவேன். அதே போல் லாக் பண்ணிவிட்டு ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டில் எங்கள் ஹஸ்பண்டும் இல்லை, அன்றைக்கி வெளியூர் போயிருந்தாங்க. நான் ப்ரேயர் முடிச்சுட்டு கரெக்டாக 7:10 இருக்கும். நான் ஒரு பொருளாதார சூழ்நிலையால் எங்கள் வீட்டில் புது வீடு கட்டி முடிச்சிருக்கோம். நாங்கள் படிக்கட்டுக்கு அந்த கைப்பிடியெல்லாம் வைக்கல. 2nd ஃப்ளோருக்கு நான் மேலே போயிட்டு ஸ்க்ரீன் போட்டுட்டு திரும்புகிறப்ப என்னை அறியாமல் எப்படி விழுந்தேன்னு தெரியல. ஆனால் நான் திரும்பி பின்பக்கமாக தான் விழுந்திருக்கேன். நான் 2nd ஃப்ளோர் 3rd ஃப்ளோர் போடுறதுக்காக நான் ராடெல்லாம் வச்சுருந்தோம் அந்த படிக்கட்டுக்கு. நான் விழுந்த ஃபோர்ஸில் நான் விழுந்திருந்தேன்னா அந்த ராடில் எனக்கு குத்திருக்கோம். ஆனால் நான் அப்போ தான் ஜெபம் முடிச்சுட்டு மேலே போனேன். நான் விழுந்த ஃபோர்ஸு அந்த மேலேருந்து விழுந்தது எப்படி நான் உயிர் பழிச்சுனே தெரியல. நான் 7:10க்கு நான் மேலே ஏறினது ஞாபகம் இருக்குது. கண்ணு முழிச்சு பார்க்குறேன், 9:35க்கு நான் சுகம் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். ஆனால் நான் நினைவோட தான் எல்லாம் பேசியிருக்கேன், எனக்கு ஒன்றுமே தெரியல. நான் கண்ணு முழித்த உடனே நான் சொன்ன வார்த்தை, என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. அந்த ஒரு வார்த்தையை தான் சொன்னேன், எனக்கு ஒரு எதுவுமே வரல. அடுத்த வார்த்தை தான் எனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டேன் நான். ஆனால் அந்த நேரத்தில் நான் தலையில் அடிபட்டு 7 தையலோடு எனக்கு காயத்தை கொடுத்து இந்த விழா எலும்பில் அடிபட்டு எனக்கு வாமிட் வர ஆரம்பிச்சு. எல்லாம் எங்கள் வீட்டில் எல்லாம் பயந்தெல்லாம் அழ ஆரம்பித்தாங்க. எனக்குள்ளே மரண பயம் இருந்தது. ஆனால் நான் கடைசி வரலாம் சொல்லியிருந்த ஒரே வார்த்தை, அந்த ஒரு வார்த்தை தான் சொல்லியிருந்தேன், என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டுன்னு. ஏசப்பா எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆயில கொடுங்க பிள்ளைங்களுக்காக அப்படி சொல்லிட்டு கேட்டு அந்த வார்த்தையை சொல்லிகிட்டே இருந்தேன். பாருங்கள், கர்த்தரை உண்மையாக தேடுகிற போது அவர் சமயமாக இருப்பேன்னு சொன்னேன். அந்த வார்த்தையை நான் அடிக்கடி உச்சரிப்பேன். நான் உண்மையாக அனுதினமே தேடினேன். கடவுள் என்னோடு இருந்து எவ்வளோ பெரிய காயத்தை சின்னதாக்கி என்னை ஒரே மாதத்தில் எழும்பி நடக்க செய்தார். கர்த்தரின் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எங்கள் அம்மாவுக்கு சுகர் வந்து ஒரு 6 மாதமாகவே சபைக்கு வரல. பிள்ளைங்க பேச்சு கேட்டுட்டு சபைக்கு போகவே சொல்லிட்டு, அதனால் நான் ரொம்ப போராடி ஜெபம் பண்ணேன்.
ஏசப்பா எப்படியாச்சும் எங்கள் அம்மா சபையில் வந்து சாட்சி சொல்லணும், எப்படியாச்சும் கூட்டிட்டு வாங்க, இவங்களால முடியாதவங்களும் வராங்களே அப்படின்னா நான் சொல்லி கோவப்படுறேன். வீட்டில் ஆண்டவருடைய வேலை செய்யணுன்னு தான் கோவப்பட மாட்டேன், எதுக்கும் நான் கோவப்பட மாட்டேன். அது அவங்களுக்கே தெரியும். இந்த நாள் 1ஆம் தேதி வர கிருபை செஞ்சார், இந்த நாளிலும் கொண்டு வர கிருபை செஞ்சார். கர்த்தருடைய நாமத்திற்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ரொம்ப அவஸ்தைப்பட்டிருந்தோம். எங்கள் மருமகளும் மாசமாகி வந்து எங்கள் வீட்டில் தான் இருந்தா, குழந்தை பேரும் பார்க்கணும், ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தோம். எங்களுக்கு காசு இல்லை, எங்கெங்கே கேட்டோம், எங்கேயும் கிடைக்கல. ஒரு புறா வந்து நைட்டே தங்கிடுச்சு எங்கள் வீட்டில். அந்த புறாவுக்கு இன்னும் நைட்டே வந்து தங்கிடுச்சுன்னா நல்லா நானுமே கொடுத்தா எதுவுமே சாப்பிடல. நைட்டு ஃபுல்லாக எங்கள் வீட்டில் இருந்தது அந்த புறா. பொழுது கொஞ்சம் இருந்து 2 நாள் இருந்தது அந்த புறா. எதுவுமே சாப்பிடாத என்னென்னமோ கொடுத்தோம், எதுவுமே சாப்பிடல. அப்படியே தான் இருந்தது அந்த புறா. இருந்துட்டு போச்சு. எங்கள் வீட்டில் எங்கள் பொண்ணு கல்யாணம் ஆச்சு. என் மருமகளுக்கு நல்லபடியாக நார்மலாக ஆம்பளை பிள்ளை பிறந்தது. ஆண்டவர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். கடந்த மாதத்தில் எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது. கர்த்தர் கிருபையால் எல்லாவற்றையும் எனக்கு சரி செஞ்சு என்னை நல்லபடியாக கொண்டு வந்து சேர்த்தார். நான் ஆண்டவர்கிட்ட ஜெபித்தேன், ஆண்டவரே இந்த ஜனவரி மாதம் என்னால் காண முடியுமா, என் சபை மக்களோடும் ஆராதிக்க முடியுமா. ஆனால் கர்த்தர் கிருபையால், அன்பால், தயவால், இரக்கத்தால் என்னை இந்த நாளில் கொண்டு வந்து ஆண்டவரே அந்த சமூகத்தில் இந்த ஜனவரி மாதத்தை காண செஞ்சார். கர்த்தருக்கு கொடி நன்றி. சபையாக ஜெபித்த சபையாருக்கும் நன்றி. அது மாத்திரமல்ல, உங்களெல்லாம் முகமுகமாக இந்த ஆண்டில் காண வச்ச என் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சோதரன் கட்டாய சப்பா. ஹல்லேலூயா. பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு ஸ்ட்ரோக் வந்துச்சு. ரொம்ப எல்லாம் பயந்துட்டோம், என்ன போயிடுவாங்க என்னென்னமோ சொன்னாங்க. ஆனாலும் கர்த்தர் பலனை கொடுத்து தைரியத்தை கொடுத்து எங்கள் அம்மாவை இந்த ஆண்டு காண கிருபை செய்தார். அதுக்கான கோடான கொடி ஸ்தோத்திரம். நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் சின்ன மகளுக்கு உடம்பு முடியாமல் இருந்தது. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணோம். டாக்டருங்க வந்து பிளேட்லெட் கவுண்ட்டு கம்மியாக இருக்குது, இந்த டெங்கு ஜுரமாக இருக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் ப்ரேயர் பண்ணோம். பாஸ்டர்கிட்டையும் ஃபோன் பண்ணி சொன்னேன். பாஸ்டர் மார்னிங் வந்து ப்ரேயர் பண்ணாங்க. அப்போது ப்ரேயர் பண்ணிவிட்டு போனாங்க. திரும்பியும் மகளுக்கு பயங்கரமாக தூக்கி போட்டது, ரொம்ப ஜுரமாக இருந்தது. டாக்டர் சொன்னாங்க, இது வந்து டெங்கு ஜுரமாக இருக்கிறதுனால தாம்மா இப்படி இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் பாத்ரூம்குள்ளே போய் தனிமையாக உட்காந்து ப்ரேயர் பண்ணேன். ஏசப்பா இது நார்மல் ஜுரமாக இருக்கணும், டெங்கு எந்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு எனக்கு மைண்டில் வந்தது. கொஞ்ச நாளாக ஏசப்பாவை தேடல. 5 மணிக்கெல்லாம் எழுந்து ப்ரேயர் பண்ணுவேன். ஆனால் நான் வந்து ப்ரேயர் பண்ணுறதில்ல. எனக்கு பாஸ்டர் ஒரு வாட்டி மெசேஜ் கொடுத்தாங்க, அதை ஞாபகம் வந்தது. வேதத்தை நீ மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறப்பேன். நான் ஏசப்பாட்டு என்னை மன்னிச்சுக்கோங்க ஏசப்பா, நான் இனி ஒழுங்காக ப்ரேயர்லாம் பண்ணுவேன் அப்படின்னு ஒப்பு கொடுத்து ஜெபித்தேன். வீட்டுக்கு வந்த மதியானம் எங்கள் வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணாங்க, அது டெங்கு ஜுரம்லாம் இல்லை, நார்மல் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுனேன். கிறிஸ்மஸ் அன்னைக்கு மத்தியானமே நீங்கள் காலையில் கிளம்புங்கன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். இன்னும் நிறைய நன்மைகள் செஞ்சுருக்காங்க. 2022 40 days ப்ரேயரில் எனக்கு ஒரு வேலை வேணும் ஏசப்பா. நான் ப்ரேயர் பண்ணேன், ஒப்பு கொடுத்தேன். ஏசப்பா என்ன வேலையாக இருந்தாலும் கொடுங்க, நான் ஒரு பங்கு தசம பாகம், ஒரு பங்கு ஏழைங்களுக்கு நான் செய்கிறேன் ஏசப்பான்னு நான் வேண்டினேன். ஆனால் ஏசப்பா எனக்கு இந்த 2024 எனக்கு ஒரு வேலையை கொடுத்து ஏசப்பா என்ன வச்சுருக்காங்க. அதுக்காக நன்றி செலுத்திக்கிறேன். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவா. களி கூறுவோம் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம் கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், உங்களிடத்தில் நான் என்ன செய்வேங்க. இது நம்ம 1ஆம் தேதி பேசணும். ஒரு அம்மா கேட்டாங்க, மண்டபத்தில் அவ்வளோ பேர் வந்தாங்களே திருவிருந்துக்கு, சபையில் திருவிருந்து வச்சா ஏன் வரமாட்டேன்றாங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு விடை எனக்கு தெரியல. அந்த விடை, இந்த கேள்விக்கு பதில் எனக்கு சரியாக தெரியல. அது உண்மை தான், அவ்வளோ ஜனங்க வந்தாங்க. ஆனால் அதில் பாதி பேர் கூட வரலையன்றது வருத்தமாக தான் இருக்கிறது. கர்த்தர் பார்த்து கொள்வார். நிறைய சகோதரர்கள் வீட்டில் தான் இருந்தாங்க அன்றைக்கி. மனைவிமாரும் கூட்டு வராத வந்துட்டீங்க. 2வது நீங்களே லேட்டாக வந்தால், நீங்களும் ஒரு ஆளை யாருன்னா ஒருத்தரை கூட்டின்னு வரதுக்கான வழி இல்லாமல் நீங்களே லேட்டாக வந்தீங்க. நீங்கள் தான் ஆத்ம ஆதாயம் பண்ணணும்.
நமக்கு மண்டபம் லகுவாக வச்சுருக்குறோம் அப்படின் போது ஒரு அம்மா சொன்னாங்க, ஏன் தான் போகணும் அந்த சர்ச்சுக்குன்னு தெரில பாஸ்டர், 3வது மாடியில் கொண்டு போய் விட்டாங்க என்ன, நம்ம இடம் பத்தலைன்னு சொல்லிட்டு ஏற முடியாது, ஏறி போய் கால் வலி வந்து முட்டி வலி வந்து எப்படியோ பரவாயில்ல புது வருஷ ஆராதனையை ஆண்டவர் ஆசீர்வாதமாக பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. அது எல்லாமே லகுவாக ஒரு மண்டபத்தை எடுத்து செலவு பண்ணி வைக்கும்போது நீங்கள்லாம் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டிய ஆளுங்க. ஆனால் நீங்களே லேட்டாக 11:30 மணி 12 மணி 1 மணி அப்படியெல்லாம் வந்தது ரொம்ப வருத்தமான ஒரு காரியம். நீங்கள்லாம் முன்னாடி ஆட்களை கொண்டு வந்து அந்த மண்டபத்தை நிறைச்சிருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா. அதை நீங்கள் தான் செய்யணும். உங்ககிட்ட தான் கணக்கே வரும், என்கிட்ட வராது. நான் எல்லாத்துக்கும் உங்களை லகுவாக பண்ணிட்டேன். இங்கே ரொம்ப நெருக்கம், இங்கே பாத்ரூம் போக முடியாது, டீ குடிக்க முடியாது, எல்லாம் பண்ண முடியாது, அதனால் மேலே வித்தியாசமாக இருக்கட்டுமேனு எல்லாத்துக்கும் செலவு பண்ணி செய்கிறோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீ எவ்வளோ பண்ணாலும் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னா கணக்கு உங்கள் மேலே தான் வரும். அல்லேலூயா. சத்தம் வரல, அல்லேலூயா. நான் அதை உண்மையாகவே பயப்படாமே சொல்லுவேன், நான் கணக்கு உங்கள் மேலே தான் வரும். வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேய்ப்பன் குட்டி போடுறதில்ல, மந்தை தான் குட்டி போடணும். மந்தைனா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நானே போகணும் போக மாட்டேன்னா அப்படின்னு இருந்தாக்கா மந்தை எப்படி குட்டி போடும்? அப்போ நீங்கள் தான் அதை செய்யணும். கொடுக்குற கைப்பிரதிகளோ மற்றவங்களோ கொண்டு போய் எங்கேயாவது பேசி அவங்களுக்காக ஜெபம் பண்ணி அவங்களுக்காக கொடுத்து அவங்களுக்கு கர்ப்பவேதனைப்பட்டு அவங்களை எப்படியாக ஆண்டவர்களை நடத்தணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை செய்யும்போது தான் சபையும் வளரும், நீங்களும் வளருவீங்க. அல்லேலூயா. பாலியாங்கி சபையில் கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் இப்போ இருக்கிறாங்க தென்கொரியா தேசத்தில். அவர் மரிச்சிட்டார் 84 வயசில். சென்னைக்கு வரும்போது கூட நாங்கள் போயிருந்தோம், 3 நாள் பீச்சில் கூட்டம் வச்சுருந்தாங்க. 84 வயசு அவருக்கு, மரிச்சிட்டார். ஆனால் அதாவது முதல்ல 10 லட்சம், இப்போ 20 லட்சம் பேர் கெட்டுக்கிறாங்க. அப்போது அந்த அந்த சரித்திரத்தில் எழுதும்போது ஒரு அந்த வீட்டு ஜபக்குறிப்பை குறித்து அவர் சொல்கிறார். எழுதும்போது அப்படி புத்தகத்தை நான் இன்னும் கிட்டத்தட்ட 25 புத்தகம் அவரது மட்டும்தான் வச்சுக்கிறேன். இன்னும் கூட மற்றதெல்லாம் கூட அவ்வளோ எனக்கு அவ்வளோ பிரியமில்லை. அவர் எப்படி வளர்ந்தது சபை அப்படின்னா அதில் வச்சுக்கிறார். இப்போ ஒவ்வொரு விசுவாசியும், அதாவது நம்ம சொல்கிறோம்ல வீடு மாத்திரம்னு, நமக்கு இந்த வீடு சரியில்லைண்ணா, அந்த விசுவாசி சொல்லுமா ஒரு வருஷம் இருந்துட்டோம் அடுத்த ஒரு வீடு மாற்றி ஆகணும் நான் அப்படின்னு சொல்லுமா அந்த வாடகை வீட்டில். ஏன் அப்படின்னா அடுத்த அப்பார்ட்மெண்ட்டு இப்போ மேல் வீட்டுக்கு குடி வருமா அந்த அம்மா, அந்த குடும்பம் மேல் வீட்டுக்கு குடி வரும்போது, அதாவது அந்த வீட்டுக்கு போகும்போதும் வரும்போதும் அந்த லிஃப்ட்டில் இவங்க கைப்பிரதி வச்சுக்கிட்டு அந்த ஆத்துமாக்களை என்ன பண்ணுவாங்களாம், கீழே நிற்பாங்களாம். இந்த மூட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்கல்ல, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சாக்கல அந்த லிஃப்ட்டில் கூட போய் தூக்கின்னு போய் அதை வச்சுட்டு போகும்போது மேலே 8வது மாடி 10வது மாடி போகிறதுக்கு முன்னாடி சூசைட் சர்வீஸ் கைப்பிரதி கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வீட்டில் விட்டுட்டு மறுபடியும் அங்கேருந்து கீழே வருவாங்க. கீழே வரவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி கீழே மறுபடியும் வருவாங்க. கீழே வரும்போது மறுபடியும் மேலே போவாங்களாம். அவர் சொல்கிறார், ஆத்மா எப்படி வளர்ந்தது. நான் ஒரு காலத்தில் நான் ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன, அதாவது கோணி படுதா நம்ம ஊரில் இருக்கிற சாக்கு பை, அந்த சாக்கு பையை போட்டுட்டு சுற்றிலும் ஒரு சின்ன குடிசை 10க்கு 10 கூட இல்லை அப்படி போட்டு அதில் சாணி போட்டு முழுகிற மாதிரி அந்த ஊரில் ஏதோ ஒரு காட்டு மொழிகிட்டு தொங்க விட்டுட்டு அதில் ஆராதனை எடுத்து வரேன். காலையிலேருந்து பார்த்தோம்னா அந்த சாக்கு பையில் பாதி சாக்கு பை இருக்காது, எல்லாமே செல்லு அரைச்சிட்டு இருக்குமா. நல்லா கவனிங்க. அவர் சொல்கிறார், நான் இப்படி தான் ஆரம்பித்தேன். ஒரு அம்மா வந்தாங்க, நான் போய் கஷ்டப்பட்டு ஒரு சூசைட் சர்வீஸ் ஒரு அம்மா கூப்பிட்டேன். அந்த அம்மா என்னை மேலே எங்கேயும் பார்த்துட்டு சரி வரேன் உங்கள் ஆராதனைக்கு அப்படின்ட்டு நான் ஞாயிற்றுக்கிழமை காத்துன்னுக்கிறேன். அந்த அம்மா தான் ஒரே ஒரு அம்மா வருது. அந்த அம்மா வந்து இப்படி பார்த்துட்டு இதான் உங்கள் கோயில் அப்படின்னா, இதுதான் கோயில், இது என்ன கோயிலாக இது, குடிச்சு விட்டு பண்ணி மேய்க்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பின்னு போயிடுச்சு அந்த அம்மா. அவர் அழுதாராம், என்ன ஆண்டவரே ஒரு ஆத்மா வந்து அது கூட திருப்பின்னு போயிடுச்சு அப்படின்னு. பாருங்கள், கண்ணீரோடு அழுதார். அந்த அம்மா ரட்சிக்கப்பட்டாங்க. திரும்ப போய் கூப்பிட்டார். அந்த அம்மா ரட்சிக்கப்பட்டான். அந்த அம்மா ரட்சிக்கப்பட்டு அந்த அம்மா மூலிமா சபை வளர ஆரம்பித்தது. இல்லையா? இப்போ சொன்னாங்க, அவர் எழுதுகிறார், அந்த 15 மாடி 25 மாடிக்கு லிஃப்ட்டில் போகும்போதும் வரும்போதும் அநேகர் ஆயத்தப்படுத்தி சபை மக்கள் என்னுடைய சபையை வளர்த்தாங்க. எனக்கு யாருமே தெரியாது. நான் 10 லட்சம் பேர் யார் முகத்தை பார்த்துக்கிறேன். கிட்டத்தட்ட காலைல 4 மணிக்கு ஆரம்பித்து ஆராதனை சாயங்காலம் ஆரம்பித்து 10 மணிக்கு தான் முடியும். 10 மணி வரைக்கும் ஆராதனை நடக்கும். எந்த ஆராதனையில் யார் வரான்னு எனக்கு தெரியவே தெரியாது. எப்படி வளர்ந்தது வீட்டு ஜப கூட்டம்னா, அப்படியே மேலே லிஃப்ட்டு போவாங்க, 10 பேருக்கு சுவிசேஷம் வரும், மறுபடியும் கீழே வருவாங்க, மறுபடியும் போவாங்க. இங்கே இருக்கிற மூட்டையெல்லாம் தோல் மேலே அவங்களே வச்சுக்கிட்டு போய் அங்கே விட்டுட்டு ஆண்டவருடைய அன்பை சொல்லுவாங்க. இது மாதிரி தான் என்னுடைய சபை வளர்ந்தது. ஆனால் நீங்கள் சபைக்கு வர்றதுக்கே டைம் பார்த்து 9 மணி ஆகுது. நீங்கள் வர்றதுக்குன்னா உங்கள் பின்னாடி யார் வருவா? இல்லையா? இன்னைக்கு போகும்போது ஒரு தீர்மானம் எடுத்துகிட்டு போங்க. நாம் சபையில் கால் முதல்ல வச்சாதான் நம்ம பின்னாடி நிறையா வரும். இதை நீங்கள் நிறைய பேர் புரிஞ்சுங்க. நம்ம சபை வளரனா நம்ம இப்படியே தான் இருப்போம், இல்லைன்னா தேஞ்சு கூட போயிடுவோம். கழுது தேஞ்சு கட்டரு மாறிப்போம், அவ்வளோதான்.
மக்கள் வளர்ச்சிக்கு உங்கள் கையில் தான் ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் தான் குட்டி போடணும், நீங்கள் தான் பிரயாசப்படணும். நீங்களே துணி துவைக்கிற வேலை, எனக்கு அந்த வேலை, சோறு ஆக்கிற வேலை, இதெல்லாம் இருக்கட்டும். எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சு கத்தரண்டை ஓடி வருவதற்கு நீங்கள் பிரயாசப்பட்டால் தான் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால் ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணுங்க. உங்கள் மேலே தாங்க நல்லா வச்சுட்டேன் மகளே, அம்மா நல்லா வச்சுனேன், உனக்கு 70 வயசு கொடுத்தனே, உனக்கு நல்ல வேலை கொடுத்தனேன், சொந்த வீடு கொடுத்தனே. ஆண்டவர் கேட்பார், நீ எனக்காக என்ன பண்ண? நான் கோயிலுக்கு போகிறதே பெரிய ஆண்டவரே, கோயிலுக்கு வந்ததே பெரிய கதை, இதில் வேறு என்ன கேட்குற அப்படின்னு கேட்க முடியாது. ஆத்துமா அழித உன் தெருவில் அழிகிறானே, சாகிறான, விபச்சாரத்தில், வேசிதனத்தில், தீவிரவாதத்தில், குடிகாரனா, ஆக்சிடெண்ட்டில் எத்தனை பேர் கொலை பண்ணி சாகிறானே, நீ அவனுக்காக ஜோம் பண்ணியா, ஒரு உபவாசம் போட்டியா, அவனுக்கு போய் ஆண்டவர் பற்றி அன்பு சொன்னியா, அவனுக்கு போய் கிறிஸ்து பற்றி சொன்னியா? உங்களுக்கு தான் கணக்கு வரும். ஏன்னா நீங்கள் தான் விசுவாசிகள். ஆடுகள் பெருக்கம் செய்யணும்னா ஆடுகள் தான் செய்யணும். நீங்களே இன்றைக்கி முடிஞ்ச உடனே அடுத்த வாரம் திரும்பி வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி போனால் அவங்களை கொண்டு ஆண்டவர் எதுவும் செய்ய மாட்டார். அதனால தான் அந்த 70 பேர் கூட்டு பேருக்கு அந்த 70 பேரில் போயிட்டு 12 பேர் தான் வச்சா. அந்த 12 பேர் கூட ஒருத்த மாறிட்டான். 11 பேர் வச்சு தான் உலகத்தையே கலக்கினார். நேற்று ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். ஆமாம், வாட்டிக்கன் நகரத்துக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட அரை மணி நேரம் வீடியோ ஓடிச்சு யூடியூப்பில். வாட்டிக்கன் நகரம் போப்பு ஆண்டவருக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன பிரச்சனை, என்ன தொடர்பு அப்படின்னு பாருங்கள். இன்றைக்கி உலகத்தில் 600 கோடி ஜனங்க, இந்த வருஷம் 600 கோடி ஜனத்தில் 250 கோடி ஜனங்க கிறிஸ்துவங்க தான். அல்லேலூயா. எருசலேமை மீறி, வாட்டிக்கன் நகர, ரோம் நகரத்தை மீறி ஐரோப்பா கண்டமெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கிட்டவங்க அப்படியாய் பரம்பினார்கள் என்று சொல்லப்படுதுன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா அங்கே அதாவது வேலை செய்தாங்க அப்படின்றாங்க. இன்றைக்கி வாட்டிக்கன் நகரத்துக்கும் தமிழ்நாட்டுக்கு அவர் சொல்கிறார், அங்கே வாட்டிக்கன் நகரம் எவ்வளோ இருக்குதோ நம்ம தமிழ்நாட்டுடைய சென்னை பட்டணத்தை விட சின்னது தானே அந்த ஊர். அவ்வளோ பெரிய காரியத்தில் உலகத்தையே ஆளுகை செய்கிற காரியத்தை அந்த இயேசு கிறிஸ்து அவர் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொன்னார். பெரும்பாலும் வேலை செய்யுங்க, சரியாக வாங்க, இந்த வருஷம் பிரயாசப்படுங்க, வெற்றி உங்களை தான் இருக்கும். உங்களை உயர்த்துவார், உங்களுக்கு தேவையை சந்திப்பார். அதே சமயத்தில் சபை வளர்த்து உங்கள் கையில் தான் இருக்குது. சும்மா கல்யாணம் பண்ணிட்டு ஊர் விட்டு ஓடி போயிடுவோம், கல்யாணம் பண்ணிட்டு அப்படி போயிடுவோம், நாங்கள் எங்கன்னா போய்டுவோம், இது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நீங்கள் கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஒரு 4 காரியத்தை நான் சொல்லிட்டு போயிடுறேன். ஏன்னா பழைய வருஷத்தில் நிறைய சொன்னேன், அதெல்லாம் இப்போ பாருங்கள் அது வீடியோவில் கூட இல்லாத போயிடுச்சு. ஏன்னா உட்காரு, 4 காரியம் இதில் ஆண்டவர் சொல்கிறார். இது நிறையா இருக்குது. யாக்கோபுடைய பெயர்களை குறித்து நான் அங்கே வாசம் இல்லை, அதில் ஒரு 4 காரியத்தை சொல்கிறேன். மீதி 4 காரியத்தை ஆண்டவர் சித்தமான அடுத்த வாரம் அப்படி சொல்கிறேன். ஏன்னா நேரம் ஆயினே இருக்குது இல்லை. அப்போது யாக்கோபு அப்படின்னா அந்த வசனம் இருக்குது இல்லையா. முதல் வசனம் என்ன வாசம்? ஆதியாகமத்தில் ஒரு வசனம் வாசம் அவங்க தான். ஆதியாகமம் கர்த்தருக்கு சோதரம் 30 இன்னும் நினைக்கிறேன் இல்லை. ஆதியாகமம் அதாவது 25 26 வாசிங்க. வெளிப்பட்டான், யாக்கோபு என்று பெயரிட்டார்கள். ஆமாம், பாருங்க இங்கே எல்லா காரியத்தையும் சொல்லி வந்தேன்ல. இங்கே சொல்கிறார் யாக்கோபுனா தட்டி வீழ்த்துவோன், அதாவது பிறப்பு முதல் இறப்பு வரை நான் அந்த ராத்திரியில் பேசினேன். அப்போ இதில் யாக்கோபு அப்படின்னா நிறைய பேர்களெல்லாம் அவனுக்கு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். அதில் 8 பேரை அன்றைக்கி ராத்திரி சொன்னேன்ல. அந்த 8 பேரில் சொல்கிறாரு, குதிக்காலை பிடிப்பவன், பின்னால் வருபவன், ஜெயம் எடுப்பவன், குணசாலி, நல்லவன், கூடாரவாசி, அமைதியானவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன், போராடி ஜெயிப்பவன், இஸ்ரவேல் என்று பெயர் பெற்றவன். அதுக்கப்புறம் துரோகம் என்ற பெயருக்கும் பெயர் பெற்றவனா ஏமாற்றுகிறவன் அப்படின்னு ஒரு 8 பேர். இதில் ஒரு 4 பேரை மட்டும் இன்றைக்கி நான் சொல்லிடுறேன். அவருடைய பேருக்கு அர்த்தம் அப்படின்னா ஆவிக்குரிய காரியம். இந்த புதிய ஆண்டில் நீங்கள் பயணிக்கிறதுக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். முதலாவது சொல்கிறாரு யாக்கோபு அப்படின்னா தட்டி வீழ்த்துவன் அப்படின்னா முதல் காரியம் தன் குதிக்காலை பிடித்து கொண்டு நடக்கிறவன் அப்படின்னு சொல்லுது. அதாவது போராடுகிறவன் அல்லது வெளிப்படுகிறவன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 27வது வசனம் கொஞ்சம் வாசிக்கலாம். என்ன சொல்கிறார் பாருங்க. அவன் காளை அவள் பிடித்து கொண்டாள், அப்போது கேயாசி வந்தான். தேவனுடைய மனுஷன் அவளை தடுக்காது. அவருடைய ஆத்துமா எப்படி இருக்குதாங்க?
துக்கமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அங்கே சொல்றார், தேவனுடைய மனுஷன் அவளை தடுக்காத, அவள் ஆத்மா துக்கமா இருக்கு, கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் என்ன பண்ணிட்டாரா, மறைச்சிட்டார். அப்போ காலை குதிக்காலை பிடிப்பவன்னா, ஒரு பிள்ளைய கொடுத்தாங்க, பிள்ளை இறந்து போச்சு, மேலே வச்சுட்டு ஓடுறா, வேலைக்காரன் அனுப்புகிறான், அவனால் முடியாதுன்னு இவளுக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த ஊழியக்காரனுடைய காலை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டா. நீ ஏதாவது செஞ்சாதான் பெரியமானவர்களே, அதாவது என்ன சொல்லப்படுகிறது, குதிக்காலை பிடிப்பவன் அப்படின்னா, நீங்கள் இயேசுவானுடைய காலை ஒவ்வொரு நாளுடைய பாதத்தை பிடித்து முன்னேறுகளாய் நீங்கள் இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. யாக்கோபுடைய பேரில் தான் அங்கே முதல் காரியம் சொல்லப்படுகிறது. என்ன அப்படின்னா, ஏசா வெளிப்படுறாரு. ஏசா வெளிப்படும் போது கர்ப்பத்திலிருந்து தலையை ஏசா பூமிக்கு நேரம் அவருடைய தலை திரும்பி வரும்போது யாக்கோபு அவருடைய குதிக்காலை பிடிச்சிக்கிட்டே பின்னாடியே வரான். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற அம்மாவுக்கு இப்போது பிரசவம் நடக்கிற போது நல்லா கவனிங்க, இது பைபிள் என்ன அழகாக இது வச்சுக்கிறார் பாருங்க. இன்றைக்கி அதாவது டெக்னாலஜி நிறையா வந்து அது இது இதெல்லாம் சொல்கிறாங்க, அது அப்படி பார்க்குறேன் இப்படி பார்க்குறேன், அதெல்லாம் இருக்கட்டும். அன்றைக்கே இதை எப்படி எழுதி வச்சுக்கிறார் அப்படின்னா, இப்போது ஏசா பெரிய பிள்ளை தாயினுடைய கர்ப்பத்திலேருந்து வெளியே வரான். அந்த அம்மா கர்ப்ப வேதனை படுறாங்க. ஒருவேளை அன்றைக்கி ஹாஸ்பிட்டல் இருக்காது, மருத்துவச்சிகள் பண்ணியிருப்பாங்க, ஏதோ ஒரு வீட்டில் ஏதோ ஒரு குடிசையில் எங்கேயோ ஒரு ஏதோ இடத்துல பண்ணியிருப்பாங்க. அது உள்ள பைபிளெல்லாம் நிறையா விரிவாக எழுதலை. இப்போது அந்த அம்மா கர்ப்ப வேதனை படும்போது அந்த பிள்ளையை பெற்றெடுக்கும் போது ஏசா வெளிப்படுறான், தலை வருது. தலை வரும்போது நல்ல கவனிங்க, கர்ப்பத்துக்கு 2வது பிள்ளையை அந்த அம்மா கஷ்டப்பட்டு பெற்றெடுக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் ஏசாவோட குதிக்காலை பிடிச்சிக்கிட்டு இவன் நேராக வெளியே வந்துட்டான். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை வெற்றி உள்ள வாழ்க்கையாய் மாறிடும். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் அவருடைய பாதத்துக்கே வர்றதில்லை. இங்கே வர காட்டி பரவாயில்ல, உங்கள் வீட்டில் தனி ஜபம், குடும்ப ஜபம், ஆமாம் வேத வாசிப்பு, நேரத்தை ஒதுக்கு, போனியே பார்க்காத. ஆமாம் 9 மணி ஆச்சுன்னா ராத்திரி போனை ஆஃப் பண்ணுறு, ஆஃப் பண்ணி தூக்கி தூரமாக, கை கெட்டாத தூரமாக வச்சுக்க. எப்பவும் தலைமாட்டிலே வச்சுக்காது, அதுவே கேன்சர் வரன்றா. எப்போ காதிலேயே வச்சுக்கிட்டு இருக்கா, அதுவே கேன்சர் வரன்றா. இந்த ஹெட்ஃபோன் போட்டு நேரம் பேசும், ஹெட்ஃபோன் போட போட உள்ளக்கிற அந்த அதாவது என்ன படிக்கிற அந்த படலுமே குறைஞ்சி போயிடும். குறைஞ்சி போச்சு அப்படின்னாக்கா காது வலிக்கணுமா? யோசிச்சு பாருங்க, நிறைய காரியங்கள் ஆண்டவர் நமக்கு இயற்கையை வச்சுக்கிறாரு. இந்த ஈட்டு ஆக 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 காதில் இருக்கிற ஒரு எண்ணெய் பாசை ஒன்று வரும். அந்த எண்ணெய் பாசை இருந்தால் தான் நீ ஆரோக்கியமாக இருக்கிற. அது காஞ்சி போச்சுன்னா காது வறட்சி ஆகிடும். அந்த காஞ்சி போச்சுன்னா தான் முட்டி வலி வருது. நீங்கள் யோசிச்சு பாருங்க. அப்போ எப்போ பார்த்தாலும் அதுலேயே முழுகாமல் கொஞ்சம் ஒதுக்கி வா உட்கார் ஜெபம் பண்ணுவோம், மனைவி கூட பிள்ளைகளை கூட உட்காந்து இன்றைக்கி ஜெபம் பண்ணுவோம், இன்றைக்கி ஆண்டவரே சோத்துறேன், குடும்பத்தை ஆசீர்வாதத்துக்கு ஒரு காலையில் பண்ணு, சாயங்காலம் பண்ணு. அவருடைய பாதத்தை எப்போதும் டெய்லி பிடிச்சிக்க. ஆனால் நாம் அப்படியெல்லாம் இல்லை. பிள்ளை ஒரு முறை வந்து சாப்பிட்றான், பொண்ணு ஒரு முறை சாப்பிடுது, மனைவி ஒரு முறை சாப்பிடுது, கணவன் ஒரு முறை சாப்பிட்றான், 4 பேர் 4 வேளை சாப்பிட்டு போயிருக்கிறாங்க. ஏதோ முடிஞ்சிச்சு ஆச்சு. அப்படி இதை மாற்றுங்க, செயலையே மாறுங்க. உட்காருங்க, ரவுண்டாக உட்காருங்க எல்லாருமே. நீ கொஞ்சம் நான் கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கள். அந்த ஆசீர்வாதமே வேற. கூட்டு குடும்பன்றது அதான். அந்த கூட்டு குடும்பன்றது அதான். அந்த காலத்தில் அப்படி தான் இருந்தாங்க. அதான் அந்த வளைப்பு, கை பக்குவம் அப்படின்னு சொல்லுவாங்க. கை பக்குவம் எல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லா கையில் எப்படி போட்டாலும் வரும். ஆம்பளை சோறு ஆக்கினாலும் டேஸ்ட்டாக இருக்கும், ஆம்பளை சோறு ஆக்கலாம், பெண்கள் ஆக்கினா கூட டேஸ்ட்டாக இருக்கும். கைப்பக்குன்றது வேறு ஒன்றும் இல்லை. அன்பினால இது என்னுடைய மகன், இது என்னுடைய மகா, இது என் பேரன், இது என் புருஷன், இது என் மனைவி, என் மாமியார் அப்படின்ற கைப்பக்குவத்தில் அதை எடுத்து கொடுத்த அந்த உறவை அதை சொன்னாங்களே, அதுதான் சுவையாய் மாறினது. அல்லேலூயா. அப்போ நீ உட்காந்து எல்லாரும் ரவுண்டாக சாப்பிட்டுட்டு அதே மாதிரி உட்காந்து மாதிரியே உட்காந்து பைபிள் எடுத்து தம்பி 26ஆம் சங்கீதத்தை வாசிக்கலாமா, நீ முதல் வசனம், நீ 2வது வசனம், நீ 3வது வசனம், நீ 4வது வசனம், அப்படியே ரவுண்டாக உட்காந்து வாசிட்டு அந்த வசனத்துக்காய் சோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே குடும்பத்தை ஆசீர்வதியும், வேலையை ஆசீர்வதியும், வியாபாரம் ஆசீர்வதியும், ஆண்டவரே தொழில் ஆசீர்வதியும், போக்குவரத்து ஆசீர்வதியும், சபையை ஆசீர்வதியும், சபை மக்களை ஆசீர்வதியும், தேசத்தை ஆசீர்வதியும், என் தெருவை ஆசீர்வதியும். போதும், வேறு ஒன்றுமே செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. அப்படியே பாதத்தில் டெய்லி வந்து பாரு, உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நான் மட்டும் தான் ஜெபம் பண்ணுவேன், எங்கள் வீட்டுக்காரர் ஜெபம் பண்ண மாட்டார், என் பிள்ளைங்கள்லாம் ஜெபம் பண்ண மாட்டார், அவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது, அவங்க அப்படியாக்கு இதெல்லாம் பேசாத. உட்காரவே, போனெல்லாம் பார்க்குற நாளெலாம் பார்க்கட்டும், பார்க்க வேண்டிய வேலையெல்லாம் பார்க்கட்டும். ஆனால் உண்மையாக தெய்வ சமூகத்தில் உட்காந்து அவர் பாதத்தை பிடிச்சிக்க. அந்த அம்மா அதான் பண்ணா. நீ எப்படின்னா போ கேஎஸ்சி, நான் ஊழியக்காரன் பார்த்து விட்டே பிடிச்சிக்க, அவ்வளோதான். ஊழியக்காரன் தெய்வ தூதனுக்கு சமம், அவர் கெட்டே பிடிச்சிக்கிட்டா. நீ வந்தால் ஒழிய நான் போக மாட்டேன். இப்போ ஆண்டவர் அவனை அனுப்புகிறார், போ. 2வது ஒரு வசனம் இருக்குது பாரு, லூக்கா 1ஆம் அதிகாரம். அந்த பாதம் எப்படிப்பட்டதாக இருக்குது, எதுக்காக வந்தார் ஏசுனார் பாருங்கள். லூக்கா 1ஆம் அதிகாரம் 2025 ஒன்று ஆசீர்வதிப்பார். 78வது வசனம் 79வது வசனத்துக்கு தான் பாருங்கள். லூக்கா 1ஆம் அதிகாரம் 78 79 வாசிங்க.
இருக்குதா? அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும். யாருடைய காலுங்க? நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரகத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்ம எப்படி இருக்குதாங்க? சூழ்ந்திருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நான் உங்களை திக்கற்றவளாய் விட உங்களிடத்தில் என்ன செய்வேன்? வருவேன். வருவார். வந்துட்டார். ஏன் வந்தாரு? இங்க சொல்றாரு, அந்த காலத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு என்ன கொடுக்குறாரா? டெய்லி பிரச்சனை தானாங்க. உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, நான் கூட சாட்சி சொல்லுவேன். எத்தனையோ நாள் நான் கூட அழுதுருக்கிறேன். ஒருவேளை 2025 பார்ப்போமான்னு. வெளியில் சொல்ல முடியாதுல்ல, ஊழியக்காரன் நிறைய பலவீனம். எத்தனையோ நாள் ஆமாம் போகிறோம் வரோம், தனியாக படுத்துனுக்குறோம். கல்யாண கச்சேரியெல்லாம் ஆகலை இல்லை நம்மளுக்கு. சோசித்து பாருங்கள், எந்த பிள்ளையும் கிடையாது, எந்த மனைவி அது யாருமே இல்லை, தனியாக தானே படுத்துனுக்குறோம். எப்போ என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. நீங்கள் எழுந்து வந்து பாஸ்டர் ஃபோன் பண்ணி இருக்கிறீங்களான்னு கேட்டிங்கன்னா தான் பாஸ்டர் இருக்கிறான்னு சொல்ல முடியும். யோசிச்சு பாருங்கள், நல்ல கவனிங்க. அப்போது இரவு நேரத்தில் தனியாக தான் படுத்துருக்குறோம். எங்கெங்கெல்லாம் போகிறோம், வண்டி எடுத்துன்னு எங்கேயோ சுற்றுறோம், எங்கேயோ போகிறோம், எதுவுமே எப்படி நடக்கும் தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அதாவது அந்த காலத்திலும் மரண இருளில் உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும். கீழே சொல்கிறார், நம்முடைய கால்களை என்ன பண்ணுறாரா? நீ ஆண்டவருடைய பாதத்தினுடைய காலை பிடிச்சியானா உன்னை அநேகருக்கு சமாதான பாத்திரமாய் ஆண்டவர் கிருபையாய் மாற்றி விடுவார். அதான் பதில். அல்லேலூயா. நீ அவருடைய பாதத்தில், அதனால தான் பேசுகிறாரு, நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியில் நடத்துகிறார். நான் போய் அடுத்தவனுக்கு சமாதானத்தை பற்றி அறிவிக்கிறோம். ஏன்னா அங்கே பாதத்தை பிடிக்கிறோம், இங்கே ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகிறோம். புதிய ஏற்பாட்டில் மத்தேயுல சொல்லும்போது சொன்னார், நீ அந்த ரங்கத்தில் பார்க்குற உன் பிதாவை நோக்கி உன் வீட்டை சாத்திட்டு ஆண்டவரை நோக்கி நீ என்ன பண்ணு? ஜெபம் பண்ணு. அப்பொழுது என்ன வரும்? வெளியரங்கமானா அங்கே இருளில் ஜெபம், இப்போ வெளியே ஆசீர்வாதம். எப்படி ஆயிட்ட பிரதர்? நல்லா ஆயிட்டானே. செத்துருவான்னு சொன்னமானு, போயிடுவான்னு சொன்னேன், கடத்தில் முழுகிடுவான்னு சொன்னானே, உருப்பட மாட்டான்னு சொன்னானே, எப்படி ஆயிட்டான்? நல்லா ஆயிட்டானே. எப்படி? இங்கே இருள் அழற, ஏசப்பா என் ஆசீர்வாதி, என் குடும்பத்தை ஆசீர்வாதி, என் புருஷனை ஆசீர்வாதி, என் பிள்ளை ஆசீர்வாதி, என் பேர பிள்ளை ஆசீர்வாதி, என் வியாபாரம் ஆசீர்வாதி, என் கடனை மாற்றி போடு, என் பிள்ளைக்கு நல்ல சுகந்தாரம், என் பிள்ளை கல்யாணம் ஆகணும், என் பிள்ளைக்கு பிள்ளை பிறக்கணும். அங்கே இருள் அழும்போது வெளிச்சத்தில் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஆண்டவர் கிருபை செய்வார். அல்லேலூயா. அப்போது யாக்கோபுனா அடுத்த பேர் அங்கே சொல்கிறார், குதிக்காலை பிடித்து வெளியே வருகிறவர். ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டு தான் நீ போன ஒவ்வொரு நாளும். அவருடைய காலை பிடிச்சி அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவரை பிடிச்சிக்க, ஈஸியாக போயிடுவேன். இப்போ அந்த அம்மா ரெண்டாவது மறுபடியும் கர்ப்பவேதனை வந்து அந்த அம்மா சொல்லியிருப்பாங்க, மருத்துவ வச்சு, இல்லை மகளே இன்னொரு பிள்ளைக்கிற மாதிரி இருக்குது, மறுபடியும் கொஞ்சம் கர்ப்பவேதனைப்படு, அம்மா நீ கொஞ்சம் முக்கு, நீ ஏதாவது பண்ணு, நீ எதையானா கஷ்டப்படாமல் பண்ணு அப்படின்னு இந்த குழந்தைய ஒருத்தர் தூக்கின்னு போய் அம்மா இன்னொரு அம்மா அந்த அம்மா பக்கத்தில் அதெல்லாமே இல்லை. அவன் குதிக்காலை பிடிச்சிக்கிட்டு அப்படியே 2 பிள்ளையும் வெளியில் வந்தாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். அவர் தான் நம்முடைய ஆண்டவரோட காலை பிடிச்சேன்னா உன் வாழ்க்கையில் 2025 ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதுதான் பாட்டு கூட பாடுறோம்ல, கால்கள் தள்ளாட விட மாட்டா, காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விட மாட்டா, காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றே, வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். அல்லேலூயா. அப்போ அவர் பாதம் இந்த வருஷம் தீர்மானம் பண்ணு. உங்களுக்கு அந்த கேலண்டர் கொடுத்துக்கிறேன் பாருங்க, 1 மணி நேரம் ஈஸியாக ஜெபிக்கிறதுக்கான கேலண்டர். இதை நிறைய பேர் கேட்டு வாங்கின்னு போகிறாங்க. ஒரு எர்ணாவூரில் ஒரு சபையில், ஐயா அந்த கேலண்டர் சபையில் நடுவில் மாட்டுங்க ஐயா சொல்லிட்டோம். நாங்கள் எல்லோரும் வரவங்களாம் கை வச்சு ஜோம் பண்ணுங்க, இது மாதிரி வீட்டில் போய் ஜோம் பண்ண போட்டோ எடுத்துன்னு போங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா அருமையாக போட்டுக்கிறீங்க, அம்மா வசனத்தோடு போட்டுக்கிறீங்க. உங்கள் வீட்டில் தொங்கிட்டு சும்மா அது மூடியில் அதுக்கு மேலே 10 பாஸ் எவனை கேலண்டர் கொடுத்தானே அத்தை மூடி வச்சுட்டு, இது முன்னாடி இருக்கட்டும், மேலே இருக்கிற கேலண்டர் எல்லாம் மாட்டி வச்சுட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்லாது. ஒவ்வொரு நாள் அது மேலே கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணு. உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், சபை ஆசீர்வதிக்கப்படும், நாம் வாழ்கிற பட்டணம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. எப்படி ஜபிக்கின்றது தான் அந்த வட்டம் போட்டு வச்சுக்கிறது. எதுக்கு தெரியுமா? ஏதோ மந்திரம்லாம் பண்ணி வச்சுக்கிறோம், அதெல்லாம் கிடையாது. அந்த வட்டன்றது டைம் போட்டு வச்சுக்கிறோம். ஆமாம், ஒருவேளை வேகமாக போகிறேன்னா அது மேலே கை வச்சு ஆண்டவரே 5 நிமிஷம் சோத்திரம் ஆண்டவரே இதற்காக ஜெபிக்கிறேன். ஒருவேளை நேரம் இருந்தால் சைடில் போட்டுக்கிறோம் பாருங்கள். ஆமாம், இங்கேருந்து இப்படி டேனில் திரும்புகிற மாதிரி போட்டுக்கிற மாதிரி 60 நிமிஷத்துக்கு ஆனால் ஜெபம், அதில் வசனம் வச்சுக்கிட்டு பைபிள் வச்சுட்டு ஜெபம் பண்ணிப்பார். வெற்றி உனதாகத்தான் இருக்கும். அல்லேலூயா.
நீ ஜெபமே பண்ணாத ஊரை சுற்றிட்டு ஊருக்கு அதை பேச்சுன்னு கோல் சொல்லுன்னு குறை சொல்லுங்கன்னு அவன் சரியில்லை இவன் சரியில்லை அந்த கோயில் சரியில்லை இந்த கோயில் சரி இந்த பாசை சரியில்லை அவன் சரியில்லை இதெல்லாம் பேசுனா நீ எப்போதுமே அப்படியே தான் இருப்பேன். இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட வேண்டிய ரகசியமெல்லாம் இருக்குது. இந்த காதில் வாங்கி இந்த காதில் அடைச்சிட்டு உள்ள இருதயத்துக்கு அனுப்புற ரகசியமெல்லாம் இருக்குது. மறந்துடாத. நீ முன்னேறி போகிறதுக்கு நிறைய காரியம் இருக்குது. இந்த காதில் வாங்கி இந்த காதில் விடுறதெல்லாம் நிறைய ரகசியமெல்லாம் இருக்குது. சொல்லுவான், ஏக்கா அவனுக்கு தெரியுமா பாட்டி கதை அந்த கதை இந்த கதை கேள்வி கதைலாம் சொல்லுவேன், அதெல்லாம் வாங்கி இந்த கதையில் விட்டு அப்படியா சோத்திரம் போட்டோம் அப்படின்னு போகணும். சில ரகசியங்கள் சொல்லுவாங்க, சில சாட்சிகளை இதில் வாங்கி இதை அடைச்சி உள்ளே அரைக்கணும். ஆண்டவரே அந்த சாட்சி எவ்வளோ பெருசு, என் வாழ்க்கையில் அப்படி நடக்குமா? அல்லேலூயா. நீ பாஸ்டர் என்ன நேரம் குறை சொன்னால் ஒரு ஆசீர்வாதம் வராது. சபை என்ன நேரம் குறை சொன்னால் ஒரு ஆசீர்வாதம் வராது. பாஸ்டர்னா அப்படி தான் இருப்பான். உங்களை மாதிரி தான் எனக்கும் முடிஞ்சு போச்சு. இன்றைக்கிலேருந்து ரொட்டீன் நாளில் வாடகை கொடுக்கணும், நான் வீட்டு வாடகை கொடுக்கணும், சாப்பாட்டு வாடகை கொடுக்கணும், சபை வாடகை கொடுக்கணும், ஆஃபீஸ் இந்த மாதிரி இப்படி ரொட்டீனில் உங்களை மாதிரி தான் நானும் ஆண்டவரே கூட கேட்டுன்னு இருப்போம். அவ்வளோதான். நீங்கள் கொடுத்த காணிக்கை எல்லாத்தையும் கிளிக் பண்ணியாச்சு மொத்தமே. கர்த்தருக்கு சோத்திரம். நம்ம அந்த கேலண்டர் இது வரைக்கும் 10,000 ரூபாய் 150 கேலண்டர் போட்டுக்கிறோம், வாக்குத்தத்தம் போட்டுக்கிறோம். ஒரு வாக்குத்தத்தம் கையில் கற்று 70 ரூபாய். ஒரு அட்டை அங்கே தொங்குது பாருங்கள், ஒரு அந்த அட்டை 70 ரூபாய். ஒன்றும் குறைவாலாம் உங்களை எல்லாம் யாரும் மதிப்பிடுறதில்லை. விசுவாசனை நல்லா இருக்கணும். உங்ககிட்ட கொடுத்துக்கிற பாத்திரம் கிட்டத்தட்ட 170 ரூபாய். ஒரு தூக்கு ஒன்று கொடுத்தோமே, சும்மா எல்லாரும் ஏமாத்துற மாதிரி இல்லை. நீ கொடுக்குற காணிக்கு வாங்கி நான் எதுவும் வச்சுக்கல. உங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் செய்கிறோம். ஆனால் மீதி இருந்தால் தான் நான் எடுக்க முடியும். மீதி இல்லைன்னா பரவாயில்ல, மேலே கரவரையாக பார்த்துட்டு இருப்பேன். அவ்வளோதான். அல்லேலூயா. கர்த்தருக்கு சோத்திரம். அப்போ அவர் பாதத்தை பிடிச்சிக்கோ. 2025 உன் குடும்பம் ஆசீர்வாதி, உன் பிள்ளைகள் ஆசீர்வாதி, உன் வியாபாரம் உன் வேலை ஆசீர்வாதம், உன் சபை கூட உன்னால் ஆசீர்வாதம், உன் தெரு ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. 2வது யாக்கோபுனா பாருங்க, குதிக்காலை பிடிப்பவன் முதல்ல, 2வது பின்னால் வருபவன் என்று சொல்லப்படுகிறார். இப்போ ஏசா காலை பிடிச்சிக்கிட்டு அவன் பின்னால் போனானே, அவன் சேஷபுத்திர பாகத்துக்கு சொந்தக்காரன் முன்னாடி வந்தான். இப்போ 2வது அவன் காலை பிடிச்சிக்கிட்டு அவன் பின்னாடி தானே வந்தான். முன்னாடி வர முடியாது. முன்னாடி வந்தான் மீறி வந்தவன் சாபம் வந்துடும். கர்ப்பத்தில் கூட ஆண்டவர் சரியாக தான் வச்சுக்கிறார். முன்னாடியெல்லாம் வர முடியாது. 2வது பிள்ளை பின்னாடி தான் வரணும். பாருங்க, ஒரு வசனம் வாசிங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க. 4 பேர் சொல்லிடுற, மீதி அடுத்த பேரெல்லாம் ஆண்டவருக்கு சித்தமான அடுத்த வாரம் சொல்கிறேன். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 20வது வசனம் இருக்குதா பாருங்களேன். உடனே அவர்கள் படகுகளை விட்டு வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். வலைகள் படகுகள் எல்லாம் ஒன்று தாம்மா. நீ திருத்தி சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. கர்த்தருக்கு சோத்திரம். ஆண்டவர் சொல்கிறாரு, உடனே படகுகளை விட்டு வலையை விட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு அவர் என்ன சொல்கிறாருங்க, அவருக்கு என்ன பண்ணாங்க, அதாவது இயேசுவை பின்தொடர் கற்றுக்க. உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். நீ நிறைய பேர் பின்தொடர. ஆமாம், நிறைய பேர் மாறி எல்லாம் நடிக்கிற அரசியல்வாதிகளை பின்பற்றி எல்லாமே ஓஞ்சி ஆஞ்சி அப்படியே உட்காந்து ஒன்றும் இல்லாத ஆயிடுறான் நிறைய பேர். ஒருத்தரை நான் பார்க்குறேன், கடைசி வரைக்கும் பிச்சைக்காராகவே இருக்கிறார். ஆனால் ஓடுறாரு அரசியல் தலைவர், அவரை பிடிச்சி. ஆனால் இன்னும் அவருடைய வாழ்க்கையை நான் மாற்றதை பார்க்கவே இல்லை. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன பின்னால் என் பின்னாடி வா, என்னை பிடிச்சிக்க. அவர் சொல்கிறார், வா, உன்னை நான் மனுஷரை பிடிக்கிறவளா என்ன செய்வேன், மாற்றுவேன்னு கூட்டு ஓட்டினேன். வலையெல்லாம் விட்டுட்டான், படகெல்லாம் விட்டுட்டான், சொந்த பந்தம் விட்டான், நண்பர் விட்டான், ஏசுறார் பின்னாடியே போயிட்டான். அதுக்காக நீங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு போகணுன்னு அவசியம்லாம் கிடையாது. ஆனால் வேலை செய், வியாபாரம் பண்ணு, குடும்பத்தை பாரு, பிள்ளைகளை பாரு, மனைவி பாரு, புருஷனை பாரு, எல்லாம் செய், நல்ல சாப்பாடு கூட. ஆனால் அவரை எப்போதும் பிடித்து கொள்ளேன்னா உனக்கு ஆசீர்வாதம். அப்போ தான் அதில் பேர் அவனுக்கு, அவர் பின்னால் வருவேன். அந்த ஏசா பின்னாடி போகிறான், முன்னாடி அண்ணன் போகிறான், பின்னாடி வரான் அப்படின்னா அவர் பின்னால் செல்லுகிறவன் அப்படின்னா அர்த்தம். அந்த பேருக்கு அர்த்தம் அதுதான். இப்போ பாருங்க, நீங்கள் அப்படி சொன்னால் எப்படி ஆசீர்வாதம் வந்து பாருங்க. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் தர்றாரு பாருங்க. இது கேள்வி, அது பதில். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க. என்ன சொல்றாரு பாருங்களேன். யூதனை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு யூதனுக்கு யூதனை போலவும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவனை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவனை போலவோ ஆனேன். கீழே வாசிங்க. நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி ஆனேன். நான் தேவனுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ளானவனாய் இருக்கிறேன். பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனை போலானேன். எப்படி ஆகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமாய். அவன் அர்த்தம் புரியுதா? நீ இங்கே அவரை பாதத்தை பிடிச்சனா நீ அடுத்தவனை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வரத்துக்கான வழியை ஆண்டவர் உனக்கு செய்கிறார். அந்த கீழே பாருங்கள், அதிலே 23வது வசனம் சொல்கிறார், சுவிசேஷத்தில் நான்
உடன் பங்காளியாக இருக்கும்படி அதிநிமித்தமே இப்படி செய்தேன். கீழே அதோட ஹைலைட் சொல்கிறாரு, பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் என்ன செய்வான்? ஓடுவார்கள். ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக என்ன செய்யுங்க? பரலோகம் என்ற ஆசீர்வாதத்தை நல்ல கவனிங்க. நாம் அப்படியெல்லாம் நம்ம பந்தய சாலில் ஓடணும்னா நம்ம ஓட்டை எப்படின்னா பெற்றுக்கொள்ளத்தக்கதாய். அல்லேலூயா. நம்ம என்ன செய்யணுமாங்க? பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடணும். பெற்றுக்கொள்ளத்தக்கதுன்னு பரலோகம் தான். இங்கே இருந்துட்டு ஜாலரை அடிச்சு எல்லாம் பண்ணி எல்லாம் சோத்திரம் ஆத்திரம் பண்ணி எல்லாம் போயிட்டு எல்லாரும் போயிட்டு போயிருக்க நான் மட்டும் போகணும். என்ன பண்ணுறது? எல்லாம் போயிட்டான், நான் இப்படி தான் உட்காந்து அப்படியே இல்லை. நம்ம எல்லாரையும் அங்கே அழைக்கிறார். அதனால தான் யாக்கோபுடைய பேர், அதாவது பின்னால் செல்பவன். அந்த பின்னால் செல்பவனுக்கு அர்த்தம் பாருங்கள். எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம் வாசிங்க சீக்கிரம். இப்போ சொல்கிறாரு, இது எப்படி போகணும் தான் பதில் வருது. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்ம என்ன இருக்குதா? நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கிற பாவத்தை என்ன பண்ணுங்க? நல்லா நில்லுங்க. இப்போ நல்லா கவனிங்க. மேகம் போன்றன்னு நிறைய சாட்சி இப்போ இவெல்லாம் சொன்னாங்களே, இதெல்லாம் ஒரு உயிர் உள்ள சாட்சி இல்லையா? அதுபோல் நிறைய சாட்சி. பரவாயில்லையே, அந்த அம்மா ஜெபம் பண்ணி கர்த்தர் 2025 காட்டினார். அந்த அம்மா ஜெபம் பண்ணி மேலே 2வது மாடிலேருந்து விழுந்து தலையில் அடிப்படல, உடம்புல அடிப்படல, ஒரு சின்ன காயத்தோடு. அப்போ கர்த்தர் எவ்வளோ பெரிய அற்புதம் செஞ்சார். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நிற்கிற பாவத்தை என்ன பண்ண? அப்போது சூழ்ந்து இருக்குது, எல்லாமே இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு நாம் பாவம் அக்கிரமம் முடியாது ஆகாது, அந்த ஆட்சியாளர் சரியில்லை, இந்த ஸ்டாலின் சரியில்லை, அவன் என்ன நடத்துகிறான் ஆட்சி, இவன் என்ன நடத்துகிறான், இந்த ரேஷன் கடை சரியில்லை, இந்த மளிகை கடைக்காரன் சரியில்லை, இந்த எண்ணெய் கடைக்காரன் சரியில்லை, இவன் சரியில்லை, கறி கடைக்காரன் சரியில்லை, ஒரே எலும்பா போடுறான். இந்த மாதிரி கதையெல்லாம் பேசாமல் அவர் சொல்கிறாரு, நம்மை சுற்றி நிற்கிற பாவத்தை தள்ளி விட்டுட்டு இப்போ அடுத்த காரியம் செய்யணுமா? என்ன சொல்கிறார்? விசுவாசத்தை. அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, இந்த வரல காட்டுங்க. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட வேகமாக ஒன்றுனா கவுந்து விடுவேன். வேகமாக ஒன்றுனா என்ன ஆகிடுவேன்? கவுந்துடுவேன். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நமக்கு வச்சிருக்கிற அந்த விசுவாச துவக்கிறவரை முடிக்கிறவமா இருக்கிற இயேசுவை நோக்கி டெய்லி அவரை பிடிச்சிக்கிட்டு பொறுமையோடு ஓடு, ஆண்டவர் நிச்சயமாய் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இதுக்கு வசனம்லாம் நிறையா இருக்குது. நேரம் ஆயிடுச்சு, இப்போயே 10 மணி ஆயிடுச்சு பாருங்கள். 2 காரியம் தான் பேசுகிறேன். அதில் சொல்கிறாரு, துரிதமாய் வந்த ஆசீர்வாதம் முடிவில் என்ன செய்யாது? நீதிமொழியில் சொல்கிறார், துரிதமாய் சைட் சப்போர்ட்டில் போய் சம்பாரிச்சிடுறோம் அப்படின்னா முடிவில் ஆசீர்வாதம் பின்னாடியே அப்படியே வருது. போலீஸ் வருது, அப்படியே வருது, ஐடி வருது, அப்படியே ரெய்டு மொத்தத்தையும் வாரின்னு போயிடும். அவன் முடிவில் ஆசீர்வாதம். இப்போ நமக்கு நியமிக்கப்பட்ட ஒரு ஓட்டம் இருக்குதுல்ல, அந்த ஓட்டத்தில் வேலையோ வியாபாரமோ குடும்பமோ பொறுமையாக சோத்திரம் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டு போகிறேன், உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆமாம். இங்கே ஒருத்தர் வந்து கேட்டார், அமாவாசை ஜபம் நடத்தினா கல்லடி வரும், பரவாயில்லையா? என்ன சொல்கிறீங்க? ஏன்டா நீ அமாவாசை ஜபம் ராத்திரி 12 மணிக்கு நடத்தினா வீட்டில் இருக்கிற இவ்வளோ உயரத்தில் பில்டிங்கில் இருக்கிறவங்கள அங்கேருந்து கல் அடிச்சனே டமான்னு கேட்கும், நான்லாம் சமாளிக்க முடியாது, நீ சரியா இல்லை, ஊழியம் செய்யலை அப்படின்ட்டு போயிட்டார். இன்றைக்கி அவர் ஊழியம் செய்யலை. இந்த வீடியோவிலே பேசுகிறேன்னா அவர் கேட்டு போனார், என்னால் அது முடியாதுங்க, ஒழுங்காக ஆராதனை நடத்துறதுக்கு இருந்தால் போதும், இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் மக்கள் வந்தால் போதும், இங்கேயே நான் பெரிய பெரிய காரியத்தை செய்வேன், கர்த்தர் எனக்கு அந்த வாக்கியத்தை தருவார், அமாவாசை ஜபம் நடத்தி தான் செய்யணுன்ற அவசியம்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டு நான் அவர் என் மேலே கோச்சுன்னு நீ சரியாக ஊழியக்காரனே இல்லை அப்படின்னு போயிட்டார். ஆனால் இன்றைக்கி அவர் ஊழியம் செய்யலை. ஆனால் இதே ஊரில் தான் இருக்கிறார். சபை இல்லை, அவருக்கு யாரும் இடம் கொடுக்க மாட்டேன்றான். இவர் போய் ஒரு தரம் இந்த மாதிரி எதனா பண்ணோன்னா அன்றைக்குன்னு உடனே மறுநாள் வாரமே காலி பண்ணி விட்டுறான். ஊழியமே செய்யலை. அவர் பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டார். அவர் இப்போ பெரியம்மா என்ன பண்ணுறார், அந்த சபைக்கு சுற்றின்கிறார். இப்போ ஊழியம் கிடையாது. அவர் சொல்லி கிட்டத்தட்ட 18 வருஷம் இருக்கும். நல்லா கவனிங்க. பொறுமையோடு ஓடு, உன் ஓட்டத்தில் அற்புதங்களை செய்வார். அதான் பின்னால் வருபவன். அல்லேலூயா. அவர் பின்னாடி நீ போ, அதான் பொறுமையோடு போயினே இருக்கணும். சோத்திரம் பண்ணு, அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாமல் அவரையே பிடிச்சிக்கிட்டு அவர் பாதையிலேயே நடந்துக்கிட்டே, அவர் பாதத்திலே போய்கிட்டு அவர் பின்னாடியே போ. ஆண்டவரை இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், இவ்வளோ பெரிய சாட்சி, இவ்வளோ பெரிய காரியம். பல ஆவிக்குரிய புத்தகங்களை வச்சுக்கிறது கீழே தான் இருக்குது. எனக்கு இடம் இல்லாதனால அங்கே பாதி வச்சு இங்கே பாதி வச்சு நிறைய அழிஞ்சு போச்சு, இங்கெல்லாம் உள்ளே போட்டு வச்சுக்கிறேன். வாசித்து யார் சாட்சி, என்னென்ன சாட்சி, அதெல்லாம் கண்டுபிடிச்சி அப்படி தான் முன்னேற்ற பாதியில். அவருக்கு இப்படி செய்யணும், எனக்கு செய்ய மாட்டேன், அவருக்கு இப்படி செய்யணும், எனக்கு செய்ய மாட்டேன், போராடி தான் இந்த லெவல்ல எல்லாம் கொண்டு வந்திருக்கிறார் கர்த்தர். அல்லேலூயா.
அப்போது அவர் பின்னாடி போக கற்றுக்க. எப்போவும் உலகத்துக்கு பின்னாடி, சினிமா பின்னாடி, பணத்தை பின்னாடி, பொருள் பின்னாடி, அதுவே எல்லாம் சேர்த்து வச்சு யாருக்கு என்ன வரும்? யாருக்கு என்ன வரும்? பிச்சைக்காரனை வில்லிவாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் பிடிச்சாங்க, அவன் செத்து போயிட்டான். சரி வாரி தூக்கி போடுறாங்க. தலைப்பாவனுக்கிட்ட ஒரு மூட்டைக்குது, ஏதோ ஒரு மூட்டைக்குது, அழுக்கு துணி நாற்று அடிக்குது. அது யாரே பிரிக்கிறான். ஒரு போலீஸ்காரன் ஒரு குச்சியில் கூட்டு தூக்குறான். என்னடா தான் இருக்குது பார்க்கலாண்டான்னு. அவனால் தூக்க முடியல. அவன் வச்சுக்கிற குச்சியே வெயிட் ஆகுது. என்னவோ இருக்குதுடா இதில், பாம்புக்குதா என்ன பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றியில் வந்து பார்த்து, இல்லை பாம்பெல்லாம் இருக்காது, என்ன வெயிட் ஆகுது பார்க்கலான்னு அப்படியே தூரத்தில் மூக்கை மூடிக்கிட்டு வந்து பார்த்தா இவ்வளோ 500 ரூபாய் நோட்டுகள் கட்டு அடுக்கி வச்சு ரப்பர் பேண்டை போட்டு தலைக்கு வச்சுன்னு படுத்துருக்கிறான் வில்லிவாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில். இப்போ யாருக்கு அந்த பணம்னு நினைக்கிறீங்க? கவர்மெண்ட்டு எடுத்துன்னு போச்சோ, போலீஸ்காரன் எடுத்துன்னு போனானோ யாருக்குமே தெரியாது. சாப்பிட்டு இருந்தான்னாக்கா அவ்வளோ பணத்தை பார்த்தா அவன் சொல்கிறான், என்னடா இவ்வளோ பணம் வச்சுக்கிட்டு பிச்சைக்கார மாதிரி ரயில்வே ஸ்டேஷனில் படுத்துருக்காரு படுபாவி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துன்னு போகிறானா. இப்போ அந்த பணமும் போயிடுச்சு. யாருக்கு பிரயோஜனம்? பிரியமானவர்களே, ஓடுங்க, நல்லா ஓடுங்க, இயேசுடைய பாதத்தை பிடிச்சிக்கிட்டு ஓடுங்க. வெற்றி இந்த வருஷம் உங்களதாகவே இருக்கும். அல்லேலூயா. மூணாவது ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிறேன். மூணாவது, ஜெயம் எடுப்பவன். அந்த யாக்கோபு அப்படின்னா ஜெயம் கொடுப்பவன், ஜெயம் கொடுப்பவன் இல்லை, கொடுப்பவர் ஆண்டவர், எடுப்பவன் ஜெயம், அதாவது வெற்றி. ஜெயனா வெற்றி, விக்டரி அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இல்லையா? ஆங்கிலத்தில் விக்டரி அப்படின்னா ஜெயம் அப்படின்னு சொல்லுது. அதான் சொல்கிறாரு, ஜெயம் எடுப்பவன் அப்படின்றார். பாருங்கள், 1 யோவான் 2:13 வசனம் வாசிங்க. நீங்களும் நான் 2020 ஜெயம் எடுக்கிறவங்களா, வெற்றி பெறுகிறவர்களாக இருக்கணும். 1 யோவான் 2:13 வசனம் இருக்குதா பாருங்க. ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு நான் எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கானை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எது போதும். அங்க சொல்றார், ஜெயம் எடுக்கிறவங்க நாம தான். அல்லேலூயா. பாட்டு கூட பாடுற இல்ல, ஜெய கிரேசு முன் செல்கிறா, ஜெயமாக நடத்திடுவா, ஜெய கிரேசு முன் செல்கிறா. நல்லா பாடுங்க. நான் ஜெபம் பண்றேன். கறிக்கடை இருக்கும், கண்டிப்பா கறிக்கடை கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியோ மேற்றிடுவோ. ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கு, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கு. ஜெயம் எடுக்கிறவனா தான் ஆண்டவர் இருப்பார். உலகத்தில் நீங்கள் தீவிரவாதியாக இருந்தாலும், அரசியல்வாதியாக இருந்தாலும், கட்சிக்காரனாக இருந்தாலும், சங்க தலைவர்களாக இருந்தாலும், யார் சுறுசுறுப்பாக இருக்கிறன்னு அவனை தான் எல்லாரும் சேர்த்துக்குவானே தவிர சோர்ந்து போனவொன்னு சேர்க்க மாட்டான். ஆமாம், அதை தான் செய்வான். இப்போ என்ன சொல்கிறாரு, இங்கே பேசும்போது அழகாக பேசுகிறாரு. என்ன சொல்கிறாரு, அதாவது வாலிபரு, பொல்லாங்காரை நீங்கள் ஜெயித்ததுனால் உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன். அப்போது ஜெயிக்கிறவங்க தான் வாலிபருங்க. வாலிபரெல்லாம் இல்லையே சொல்லுங்க. ஐயோ, என்ன வாலிபரெல்லாம் இல்லையே சொல்லுங்க. தலையை கவர்ந்து நேர்கிறாங்களே. நீங்கள் வாலிப சகோதரில் கை தூங்க. வாலிப கல்யாணம் ஆகாத வாலிப சகோதரி, அட நாங்கள் ஒன்றும் மாப்பிள்ளையெல்லாம் கூட மாட்டேங்க, நீங்கள் கையை தூக்குங்க. நீங்கள் தூக்குங்கப்பா. வாலிபரெல்லாம் கை தூக்கு பார்க்கலாம். வாலிபருங்க, என்னடா கை தூக்குற அந்த பின்னாடி, நல்லா தூக்குடா வாலிபரெல்லாம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அல்லேலூயா. அப்பா, ஒரு அல்லேலியாவுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இப்போ ஆண்டவர் பைபிளில் எழுதுறாரு, அதாவது வாலிபர் நீங்கள் பொல்லாங்க யாருக்கு வர முதல்ல? வாலிபருக்கு தான். அப்பா படிச்சா பின்னாடி போய்த்தாலே, இந்த அப்பாவுக்கு வேறு வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் ஒரே சரி பண்ணுற, வீட்டுக்கே வரத்துக்கு மனசு வரல. இப்போ எங்கே வருது ஆரம்பம்? இங்கே தான் ஆரம்பிக்கிறார்ல. அப்பா பண்ணுறான், அம்மா சொல்கிறான், அம்மா சொல்கிறேன், உனக்கு அறிவில்லை, அவருக்கு தான் அறிவில்லை, உனக்கு அறிவில்லையம்மா. இப்போ ரொம்ப அறிவில்லாத காரியம் மாதிரி நிறைய பேசுகிறான் வாலிப சகோதரிகளும். வீட்டில் அம்மா பார்த்து அறிவில்லைம்மா, அவருக்கு தான் அறிவில்லை, அந்த ஆளுக்கு தான் இன்னும் சொல்லுமா, அந்த ஆளுக்கு அறிவில்லை, நீ என்னம்மா அவர் மாதிரியே பேசுகிற. ஆண்டவர் எழுதுறாரு, பொல்லாங்கானை ஜெயித்ததுனால் உங்களுக்கு, நீங்கள்லாம் யாருங்க? நீங்கள்லாம் யாரு? ஜெயிக்கிறவங்க. நீங்கள்லாம் யாருங்க? யாக்கோபுக்கு பேர் என்ன? ஜெயிக்கிறவன். பக்கத்தில் இருக்கிறவங்க கைப்பிடிச்சி, அம்மா மாறா இருந்தாலும், பாட்டி மாறினாலும், தாத்தா மாறா இருந்தாலும் கைப்பிடிச்சி ஒரு குலுக்கி சொல்லுங்கள், நீங்கள்லாம் ஜெயிக்கிறவங்க. கையடியா, கையை குடியா, நீங்கள்லாம் யாருங்க? ஜெயிக்கிறவங்க. ஐயா பக்கத்தில் கை குடியா, நீங்கள்லாம் யாரு? ஜெயிக்கிறவங்க. அம்மா கை குடுமா, பக்கத்தில் இருக்கிற சொல்லு, நீங்கள்லாம் யாரு? ஜெயம் உள்ளவங்க. அல்லேலூயா. ஜெயிக்கிறவங்க. ஜெயன்றது சாதாரண இல்லை, வெற்றி கொண்டு வர்றது. ஜபத்தில் ஜெயம், வேதவாசியில் ஜெயம், குடும்பத்தில் ஜெயம், போராட்டம் வியாதிகளில் ஜெயம். நேற்று ஒருத்தர் போட்டிருந்தாங்க,
கேன்சரில் சுகமானார் அப்படின்னு ஒன்று ஒருத்தர் போட்டிருந்தான். கேன்சரில் அற்புதம் நடந்தது அப்படின்னு. நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ ஜெயம், வியாதியிலேருந்து ஜெயம். அல்லேலூயா. இப்போ நீங்கள் ஜெயிக்கிறவங்களா இருந்தால் அடுத்த காரியம் எப்படி வரும் பாருங்கள். ஜெயம் கொடுக்குறவருக்கு என்ன கொடுக்குறாரு? வெளிப்படுத்தல் 21:7 வசனம். வெளிப்படுத்தல் 21:7 வசனம். சீக்கிரம் நான் முடிச்சுக்கிறேன் இதோட கூட, மீதியெல்லாம் அடுத்த வாரம் பார்த்துக்கிறேன். வெளிப்படுத்தல் 21:7 வசனம். ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் என்ன செய்கிறானா? சுதந்தரித்து கொள்ளுகிறான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். அல்லேலூயா. இப்போ ஜெயங்கொள்ளுகிறனா எல்லாவற்றையும் சுதந்தரிக்கிறாங்க. எல்லாவற்றையும் என்ன பண்ணுறாருங்க? சுதந்தரிக்கிறான். ஜெயம் இல்லாதவன் எல்லாவற்றையும் இழந்து போகிறான். அவ்வளோதான். ஜெயம் செய்கிறவன் போராடணும். அதான் சொல்கிறான், சுதந்திரித்து கொள்ளுகிறான். நான் அவனுக்கு தேவனாக இருப்பேன், அவன் எனக்கு எப்படியா இருப்பான்? அப்போ நீ ஜெயம் எடுக்கிறவன் அந்த தான். நம்ம வீட்டில் கூட சொல்ல, என் பிள்ளை பில்லியன்டான பிள்ளை, நல்லா படிப்பான் தெரியுமா? ஆமாம், ஒரு பிள்ளை இருக்கும், அந்த ஒரு பிள்ளை இவனே சொல்லுமா, என் பிள்ளை ரொம்ப நல்லா படிப்பான் தெரியுமா? அவனை மாதிரி படிக்கிற ஆளே கிடையாது தெரியுமா? அவன் மேலே சொல்லியிருப்பாங்க எல்லாரும். அப்போ அவர் சொல்கிறாரு, நான் அவனுடைய தேவனாக இருக்கிறேன், அவன் எனக்கு குமாரன். அந்த பிள்ளை பற்றி எல்லாத்துலையும் பெருமையாக சொல்லுவாங்க. இவன் படிக்காதுக்கிற மாதிரி, இவன் உதவாதுக்கிற, அவனை பற்றியே பேச மாட்டாங்க. ஏங்க ஒரே பிள்ளையா? இல்லை, இன்னொரு பையங்கிறான். அவன் என்ன பண்ணுறான்? அவன் அதான் கடைசியாக சொல்லுவான் எதான ஒன்று. அப்போ சொல்கிறாரு, நீ ஜெயம் எடுக்கிறவனா? நான் உனக்கு அப்பாவாக இருக்கிறேன். அல்லேலூயா. நான் உங்களை திக்கற்றவளாய் விட மாட்டேன். அல்லேலூயா. 2025 உங்களுக்கு ஜெயம் கொடுக்குற கர்த்தர், உங்களை ஜெயமாய் மாற்றுகிற கர்த்தர், உங்களுக்கு ஜெய கிறிஸ்துவாக இருக்கிற கர்த்தர், உங்கள் வாழ்க்கை வெற்றி பெறுகிற வயசான கார்த்தா இருந்தால் பரவாயில்ல. 85 வயசில் பாராசூட்லேருந்து ஒரு பாட்டி குதிக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட 3500, அதாவது 3500 மீட்டர் உயரம் எங்கேயோ இருக்கிறது. அது எங்கே இருக்குதுன்னு தெரியாது. அந்த அம்மா பாராசூட்டில் போட்டு உட்காந்து தூக்கி அப்படியே சலக்கை தூக்கி அடிக்கிறான். அந்த அம்மாவை அழகாக பறந்து போய் எல்லை போய் தாண்டி அங்கே உட்காருதுன்னா 85 வயசு. நாம் 60 வயசில் ஐயோ சோதர ஆண்டவர், எனக்கு ஏன் ஆண்டவர் இப்படி வச்சுட்டு, எனக்கு மாற்றுங்க வார்த்தையை. இதில் தான் இருக்குது, இதில் தான் இருக்குது மாற்றம். இது இல்லாத நீ வேற எந்த மாற்றம் டாக்டர்கிட்ட மாத்திரை மருந்தெல்லாம் போட்டு ஒரு இந்த வாயில் பேச ஆரம்பி. இது மூளைக்கு போவோம், மூளையிலேருந்து செல்லுக்கு போவோம், செல்லுலேருந்து சிகப்பணுக்கு வெள்ளை அணுக்களுக்கு போவோம். அது எல்லாம் புஷ்டியாகி மாறும். அல்லேலூயா. ஆனால் நாம் அதை விட்டுறோம். நம்ம எப்போ பார்த்தாலும் குறை கூட்டி அக்கா என் கதையை கேட்கல, நான் என் கதையை கேட்டேன், உங்கள் கதையை கேட்குறேன், என் கதை, இதையெல்லாம் அந்த கேள்வி கதையெல்லாம் விட்டுட்டு ஜெயம் எடுக்கிறவங்களாய் மாறுங்க. கர்த்தர் உங்களுக்கு தேவனாக இருப்பார், நீங்கள் ஒரு குமாரனாக இருப்பீங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல பிதாவே, இந்த வார்த்தைக்காக சோத்திரம். கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேர் ஆசீர்வதியும். அவர்கள் ஆண்டவரே கர்த்தா வேதத்தில் சொன்னபடி, ஆண்டவரேப்பா அப்பா ஏசாவுடைய காலை பிடித்து கொண்டு வெளிவந்தது போல உங்களுடைய பாதத்தை பிடித்து கொண்டு முன்னேறி போகிற பிள்ளைகளாக இருக்கட்டும். 2வது சொன்ன ஆண்டவரே, உங்களுடைய பின்னால் வருகிறவராக இருக்கட்டும். ஆண்டவரே நீர் அவர்களுக்கு அடிச்சுவடாக இருக்கிறபடினாலும் சோதரம். 3வது ஆண்டவரே, நாங்கள் ஜெயம் எடுக்கிறவர்களாக இருக்கட்டும். நீ ஜெய கிறிஸ்துவா இருக்கிறீங்க, நான் ஜெயம் எடுக்கணும். ஆண்டவரே, இங்கே வந்திருக்கிற அத்தனை பேரும் ஜெயம் எடுக்கணும். இதை பார்த்து கொண்டிருக்க ஜெயம் எடுக்கணும். ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களெல்லாம் ஜெயம் பெற்று இந்த 2025 வெற்றிகரமான பாதை செய்ய கர்த்தர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே.